Welcome dear pastors, leaders and ministers of Bangalore for the second day Bangalore Mentors Conference. இந்த இரண்டாம் நாள் பெங்களூர் மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கிற ஊழியர்கள், போதகர்கள் மற்றும் தலைவர்களை நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். There are so many people in Bangalore who have been destroyed by devil. எத்தனையோ பேர் இந்த பெங்களூர் பட்டணத்திலே சாத்தானாலே, பிசாசாலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். Voice is coming. All recording should be proper, brother. We pray that these sessions will bring a lifetime change in the lives of the pastors and leaders to be responsible watchmen for Bangalore. நாங்கள் இன்று கொண்டு வருகிற செய்தியானது பெங்களூரில் இருக்கிற ஒவ்வொரு போதகர்கள், தலைவர்கள் எல்லாம் இந்த பட்டணத்திற்கு ஒரு காவல்காரராக தேவன் அழைத்திருக்கிறார். அதற்கு தேவையான உபதேசங்களை நாம் கொடுக்கிறோம். We are not conducting mentors conference just for the sake of mentors conference. ஏதோ ஒரு மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நாங்கள் நடத்த வேண்டுமே என்பதற்காக இது நடத்துவது அல்ல. We are raising responsible watchmen in Bangalore to see that devil cannot destroy the lives of the people. இந்த இடத்துல நாங்கள் ஒரு நல்ல நகரத்தை காக்கிற காவலாளிகள் போன்று இருக்கின்ற தலைவர்களை எழுப்பி இந்த நகரத்தை காக்கும்படியாய் அவர்களை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை வைத்திருக்கிறோம். Whenever the dates are fixed for Bangalore, whenever I come to Bangalore, I am filled with so much passion and fire to help the pastors and leaders to become responsible for the abundant life in the lives of the people in Bangalore. நான் எப்பொழுது பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தாலும் அவ்வளவு வைராக்கியத்தோடும் வாஞ்சையோடும் நிரப்பப்பட்டு இங்கு வருகிறேன், எதிர்பார்ப்போடு வருகிறேன். ஏனென்றால் இங்கு இருக்கிற தலைவர்கள், பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற தலைவர்கள், போதகர்கள் எல்லாம் வல்லமையான ஒரு வாட்ச்மேனாக இங்கிருந்து காக்க வேண்டும். We are looking for some people, selected people, pastors and leaders, irrespective of their ministries and identity, all those things, who will be filled with the fire of the heaven. இங்கு வருகிற பாஸ்டர்கள் என்ன அவர்கள் பின்னணியிலிருந்து வந்தாலும் அவர்கள் இவனமான ஒரு வாஞ்சையோடும் அக்னி வைராக்கியத்தோடும் எழும்ப வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சை. That's why we come to Bangalore every month. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பெங்களூர் பட்டணத்துக்கு வருகிறோம். All of you please open your Bible, John chapter 10 verse number 10. எல்லோரும் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். John chapter 10 verse number 10. Yes. Tamil, sir? Tamil only. Tamil, okay. Sir, you have which Bible, sir? Brother? You are reading what? Telugu, huh? Okay. Read it in Telugu. 10:10, yeah. Brother is in Kannada? Yeah, read in Kannada, sir. John 10:10, yeah. Yes. Yes, sir. Yes, sir. Kannada? Ten, yeah. All of you please note down 4 points in this reference. இந்த வேத பகுதியிலிருந்து வசனத்திலிருந்து 4 விதமான குறிப்புகளை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். My sincere request to every pastor and leader, those who are part of the mentors conference, keep a standard notebook for you so that you will note down properly every month. என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இதிலே அங்கம் வகிக்கிற அனைத்து போதகர்கள் தலைவர்கள்
ஒரு நல்ல ஒரு நோட்புக்கை வைத்து அது குறிப்பு அருமையா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். Every session is important. ஒவ்வொரு பகுதியும் மிக முக்கியமான தலைப்பு உள்ளது. Every person who is listening to me, either here or online, whenever you listen, you are very, very important to God. இந்த கூட்டத்திலே இங்கு வந்திருக்கிறவர்களானாலும் சரி அல்லது இதை ஆன்லைன்ல பார்க்கிறவர்களானாலும் சரி, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். Yes. Please note down the 4 steps in this verse. 4 தலைப்புகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Number 1. முதலாவது, destroy the works of the devil in the lives of the people. மக்களுடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். At first, முதலாவது, we are focusing on the people, his people who says they are born again, who says that they have a calling, pastors, ministers and leaders. First of all, destroy the works of the devil in your life. இன்று இங்கு நான் மறுபிறவி பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது சத்துருவின் கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை அழிப்பது முதற் காரியம். First of all, every pastor, every born again person must know how to destroy the works of the devil in his life. முதலாவது தன் மறுபிறவி பிறந்த மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். There are so many pastors and leaders who say they are born again but they are spiritually struggling inside. அநேக போதகர்கள், தலைவர்கள் நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்லுகிறாளே தவிர அவருடைய வாழ்க்கையிலே அநேக விதமான கலக்கங்கள், குழப்பங்கள் இருப்பதை காண்கிறோம். They are not growing mature, they are not becoming matured in Christianity. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அவர் முன்னேறி செல்வதோ அல்லது முதிர்ச்சி அடைவதோ இல்லை. Second category, many pastors and leaders are facing health challenges. இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல உடல் சுகத்தை குறித்த காரியங்கள், ஆரோக்கியத்தை குறித்த காரியங்கள், குழப்பங்கள். Any pastor, anybody who is responsible for Bangalore must enjoy only the health. இங்க இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இங்க இருக்கிற எல்லா மறுபிறவி பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை அனுபவிக்க வேண்டும். Number 3, emotional and mental dimension. Many pastors, leaders are not able to be disciplined and committed. மூன்றாவதாக, பாஸ்டர்கள் அல்லது தலைவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எந்த விதமான ஒழுக்கமோ அல்லது எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு வாழ்க்கையோ இருப்பதில்லை. 3 T's, all of you say T, T, T. 3 T. T, 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 all of you say. 3 சொல்லுங்க. T, T, T. Say loudly. T, T, T. T, T, T. First T stands for time. முதலாவது T வந்து நேரத்தை குறிக்கிறது. T, time. In Bangalore, number of meetings are going for pastors and leaders. They are not able to decide which meeting should go. இந்த பெங்களூர் பட்டணத்திலே அநேக கூட்டங்கள் நடக்கிறது. எந்த கூட்டத்துக்கு போக வேண்டும் என்று அவர்களால் நிர்ணயிக்க முடியவில்லை, தீர்மானிக்க முடியவில்லை. If you don't know which meeting you should go means you don't know how to manage the time. நீங்கள் எந்த மீட்டிங்க்கு போக வேண்டும் என்று உங்களுக்கு குழப்பமா இருக்குமேனால் உங்களுக்கு எப்படியாக நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. If you don't know where to attend meeting means there is some challenge in your heart, there is some challenge in your mind to take proper decision. அதாவது நீ எங்க போக வேண்டும் என்று குழப்பத்தில் இருப்பீர்களானால் உங்களுடைய மனதிலே, உங்களுடைய எண்ணத்திலே எங்கு போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். It is individual heart and mind which decides where to give your time. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலே, மனதிலே அவன் தீர்மானிக்க வேண்டும் எந்த இடத்துக்கு நான் போய் என் நேரத்தை செலவிட வேண்டும். Another T stands for tongue. இரண்டாவது இன்னொரு T பற்றி எது குறித்தது? டங், நாவு, நாவை குறித்தது. நாவு. What is that sir? Kannada? Now. Very good. Tamil sir? நாவு. Oh, Tamil also? நாக்கு, நாவு, all the same. Okay. Okay. So another problem for the people of God is tongue. இன்னொரு ஒரு பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நாக்கு. They will say yes to all meetings. அவர்கள் வந்து சொல்லுவாங்க நான் எல்லா கூட்டத்துக்கும் வருகிறேன் என்று ஆமென் சொல்வாங்க.
They know very clearly they cannot attend all meetings, அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா மீட்டிங்கும் என்னால போக முடியாது என்று. but they will say yes to all people. எல்லாருக்கும் சொல்லுவாங்க நான் வரேன் என்று சொல்லி ஆம் என்று. That means they don't have control over the tongue. அதாவது அதனால என்ன தெரிகிறது என்றால் அவருடைய நாக்கின் மேலே அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. If anybody is not able to keep his tongue properly in control, means there is some challenge in his heart or mind. நீங்கள் அது செய்யவில்லை என்றால் உங்களுடைய மனதிலே அல்லது உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு விதமான சவால் இருக்கிறது என்று அர்த்தம். Next it stands for truthful. மூன்றாவது truth, அதாவது உண்மையாக இருப்பது. That means truthful means whatever he is thinking inside, he should be able to express same thing outside. என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே வெளியிலே நீங்கள் பேச வேண்டும், அதுதான் உண்மை. In front of all people they will say very nice, very good, but outside they will say it is bad. இங்க வந்து எல்லார் மத்தியிலேயும் கரெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியே போய் இதை குறித்து தவறாக பேசுவது. That means you are not true to yourself. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் உங்களுக்கே உண்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 3 T's. மூன்று விதமான T. Time, tongue and truthful. நேரம், நாவு, உண்மையாயிருப்பது. Fourth one. உண்மை. Fourth one. நான்காவது relationship issues. உறவுகளை குறித்த காரியங்கள். There are so many people of God, namely pastors, leaders, ministers, born again people who are facing challenges in their relationship issues. அநேக மறுபிறவி பிறந்த தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், போதகர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே உறவு முறையிலே பல கலக்கங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள், பிரச்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள். Whenever I come to Bangalore, I see lot of relationship problems in Bangalore. நான் பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு காரியத்தை நான் கவனிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த உறவுமுறை குறித்த கலக்கங்கள், பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கிறேன். All relations are not for you. எல்லா ரிலேஷனும் எல்லா உறவுகளும் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். You must have only godly relationships. நீங்கள் கர்த்தருடைய உறவுகளை மாத்திரம் காத்துக்கொள்ள வேண்டும். If you relate with the people who are more foodie, that means more chicken mutton oriented people, நான் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சாப்பாட்டை குறித்தே யோசிக்கிறவர்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். you will also become like them. அவர்கள் கூட அப்படிப்பட்ட மக்களோடு நாம் இருப்போமானால் நாமும் அப்படியே தான் மாறுவோம். If you associate with the people who are more lustful over money, பணாசை உள்ளவர்களோடு நீங்கள் இணைவீர்களானால் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் நீங்கள் பணாசை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். you will also become like that. அதே போல நீங்கள் மாறுவீர்கள். There are some people who will manipulate, take photos. If at all somebody is conducting program, they will take photos and they will send to some others as if they conducted the meeting. சிலர் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்கள் நடத்துகிற கூட்டங்களிலே வந்து அவர்கள் போட்டோ எடுத்து மற்றவர்களுக்கு அனுப்பி இது நாங்கள் நடத்துகிற கூட்டமாக அவர்களுக்கு சொல்லுவார்கள். If you keep associating with them, you will also become like that. அப்படிப்பட்ட மக்களோடு நீங்கள் சேர்வீர்களானால் அவர்களைப் போலவே மாறுவீர்கள். Satan is doing lot of damage inside the church rather than outside the church. சத்துருவான சாத்தான் வந்து சபைக்குள்ளே अनेक விதமான அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் வெளியிலே இருப்பதை விட. That's right. Number 5, financial challenges. ஐந்தாவது பண பிரச்சனைகள். Many people of God are facing financial challenges. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பண நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். They will say God will supply my needs, but they are not able to get the supply from God. அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லி, ஆனால் தேவனிடத்திலிருந்து எந்த விதமான பண ஆசீர்வாதம் அவர்களுக்கு வருவதில்லை. Somewhere they don't like financial discipline and financial management. அவர்கள் கொடுக்கப்பட்ட பணத்தை எவ்வளமாக செலவழிக்க வேண்டும் என்ற அறிவோ அல்லது அதை எப்படியா காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவோ அவர்களுக்கு இருப்பதில்லை. Many pastors, many leaders, many ministers are in debts, loans and financial problems. அநேக தலைவர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் இந்த விதமான கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிறார்கள். That's why it is important first of all destroy the works of the devil in our life first. அதனாலே தான் முதலாவது இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாத்தான் அழிக்கின்ற அழிவை முதலாவது நாம் நிறுத்த வேண்டும், எடுக்க வேண்டும். All this is called first step. இல்லனா இதுதான் முதலாவது படி நாம் செய்ய வேண்டிய. John 10:10 first step is destroy the works of the devil in your life.
இந்த சத்துருவின் அழிவை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதே முதலாவது படி. All of you lift up your hands. எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க. Lift up your hands. கரங்களை உயர்த்துங்க. Close your eyes. கண்களை மூடுங்க. Pray to God now. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Lord, I destroy all the works of the devil in my life. கர்த்தாவே, நான் சத்துருவின் சகல கிரியைகளை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறேன், I accepted Jesus Christ as my Lord and Savior. நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். Devil cannot work in my life. சாத்தானுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. I obey your word, I receive your word. நான் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிகிறேன். Wherever I was misled, I will come back to your path. ஆண்டவரே, எங்கெல்லாம் நான் திசை மாறி போயிருந்தேனோ, வழி தப்பி போயிருந்தேனோ, அங்கெல்லாம் மீண்டும் திரும்பி உம்மிடத்திலே வருகிறேன். No more spiritual problems. இனி ஆவிக்குரிய வழியிலே எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. எந்த விதமான health problem. எந்த விதமான சுகத்தை குறித்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. No more relationship issues. உறவுகளை குறித்த பிரச்சனை எனக்கு வேண்டாம். No more emotional mental problems. மனதை குறித்து எனக்கு மனதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. No more financial challenges. எந்த விதமான பண நெருக்கடி குறித்த காரியங்கள் எனக்கு இல்லை. You have paid the price for all my problems in the crucifixion and resurrected. நீர் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேவையான காரியங்களை சிலுவையிலே செலுத்தி உயிர்த்தெழுந்திருக்கிறீர். I believe it. நான் அதை விசுவாசிக்கிறேன். I receive it. நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். I have it. நான் எனக்குள் சுதந்திரத்துக் கொள்கிறேன். In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. My dear pastors, leaders, take it very serious. Check up your lives. என்னுடைய அருமையான தலைவர்களே, போதகர்களே, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை கவனமாய் கவனியுங்கள். Don't go on attending meetings without looking into your life, what is happening. உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளாமல் அங்கங்கே போய் கூட்டங்களிலே சேர்ந்து கொள்வது சரியல்ல. All of you, including myself, we should have time to examine our life. நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய நேரம் நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். Always remember, focus your time on yourself. உங்களுடைய வாழ்க்கை குறித்த யோசனையை குறித்து நீங்கள் நேரம் செலவிட வேண்டியது அவசியம். Invest on yourself. உங்களுக்காக நேரத்தை செலவிடுங்கள். Many people are only simply investing on others, conducting meetings, organizing meetings, working for others, but they are not working for themselves. அநேகர் மற்றவர்களுக்காக கூட்டங்களை ஏற்படுத்துவது அல்லது மற்றவருடைய காரியங்களை பார்ப்பது மாதிரிலே கவனமா இருக்கிறார்கள், ஆனால் தங்களை குறித்து அவர்கள் கவனிப்பதில்லை. I know many pastors and leaders who are busy in conducting meetings, but they were very much in their life facing lot of challenges. எனக்கு தெரியும், அநேக போதகர்கள் விவனமான கூட்டங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருப்பதை நான் அறிவேன். Whatever God told you, you please do it first of all. முதலாவது தேவன் உன்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய நீ கற்றுக்கொள். Don't involve with all activities. எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். That's the meaning of Ephesians 2:10. அதனுடைய அர்த்தம் தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். That's what I discussed yesterday. நேற்று அதை குறித்து நாம் சிந்தித்தோம். So in the John chapter 10, first step is destroy the works of the devil in my life. யோவான் 10:10 படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும். Always devil will come in the lives of the people to steal, kill and destroy. எப்பொழுதும் சாத்தான் மக்களுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருவது எதற்கு என்றால் அவர்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். It is our responsibility not to allow him to steal, kill and destroy. இது நம்முடைய பொறுப்பு. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே திருடவோ கொல்லவோ அழிக்கவோ வரவது விடக்கூடாது. How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Whose responsibility it is? யாருடைய பொறுப்பு இது? Whose responsibility it is? யாருடைய பொறுப்பு? Say to yourself, whose responsibility? உங்களே கேட்டுக்கொள்ளுங்க, யாரு பொறுப்பு? Tell me sir. என்னுடைய பொறுப்பு. My responsibility. All of you say my responsibility. என்னுடைய பொறுப்பு என்று சொல்லுங்க. Say loudly, my responsibility. எல்லாம் சொல்லுங்க தயவு செய்து சத்தமா, என்னுடைய பொறுப்பு. No devil can work in my life. எந்த ஒரு பிசாசுனுடைய வாழ்க்கையிலே வேலை செய்யவே முடியாது. What I am telling, please note down correctly. நீ தயவாய் சரியாய் இதை குறித்துக் கொள்ளுங்கள். A Christian can have a devil, but a devil cannot possess a Christian. A Christian can have a devil. ஒரு கிறிஸ்தவன் பிசாசை உடையவனாக இருக்கலாம். You understand what I am saying? To understand sir, even though you say born again, you can have a devil.
நீங்கள் இப்ப மறுபிறவி பிறந்தவர்களா இருந்தாலும் உங்களுக்குள்ளே சாத்தானுடைய கிரியைகள் இருக்கலாம். That means sometimes you will be tempted to talk against God, to go away from God. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு எதிராக தேவனை குறித்து தவறாக பேசுவதிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். You see the life of Peter. பேதுருவின் வாழ்க்கையை பாருங்க. Sometimes he says, he obeys what Jesus says. Sometimes he will contradict and he will say some other words against Jesus Christ. நாம் பேதுருவின் வாழ்க்கையை பார்க்கும்போது சில வேளையிலே இயேசு சொல்வதை அவன் கேட்பார், இன்னொரு வேளையிலே அவருக்கு எதிர்த்து பேசுவார். Then Jesus says, Satan, get out. அப்ப இயேசு அவர் சொல்லிருக்கார், உனக்கு இருக்கிற பிசாசே வெளியே போ என்று. Yes or no sir? இல்லையா? Yes or no sir? That's why it is your responsibility. You cannot have devil. அதனால தான் சாத்தானை உங்களுக்குள்ளே நீங்கள் வரவிடுவது சரியல்ல. இருக்க அவன் கிரியை செய்ய விடக்கூடாது. Devil cannot possess a Christian. That's the point. அவர்கள் வந்து அவன் பிடித்து கொள்ள மாட்டான். அவளோடு பிடித்து இருக்க அவனால முடியாது. Devil cannot take you control. அதாவது முழுமையான கண்ட்ரோல் வந்து உங்கள் மீது அவனை வைக்கவே முடியாது, உங்களை வைத்துக் கொள்ள முடியாது. That's the point you should understand. அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். That's why it is your individual responsibility not to allow devil in your life. அதனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பொறுப்பு என்னவென்றால் சாத்தான் உங்களுக்குள் வந்து உங்களை ஆதிக்கம் செய்ய விடக்கூடாது. Do you understand sir? புரியுதுங்களா? 1 Peter 5:6. 1 பேதுரு 5:6. 1 Peter 5:6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Peter 5:6. దేవుడు తగిన సమయమందు మిమ్మును హెచ్చించునట్లు 5:6. 1 minute sir. 1 Peter 5:6. Correct. 1 minute ma. I want brother అదిగాల మనకు ఎవర్ని మింగుదునా అచ్చుననా 8. Yes, you are right. 1 Peter 5:8. 1 Peter 5:8. Yes. 1 Peter 5:8. Yeah. వివరమైన బుద్ధి గలవారై మెలకువగా ఉండుడి. ఈ విరోధి అయిన అపవాది గర్జించు సింహము వలె ఎవరిని మృంగుదునా అని వెతుకుచూ తిరుగుచున్నాడు. Tamil sir. தெளிந்த புத்தியுள்ள இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எமனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். That means Satan will be always trying to catch somebody. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிசாசானவன் எப்பொழுதும் யாரை எப்படியாவது பிடிக்க வேண்டும், பாவத்திலே தள்ள வேண்டும் என்று, சோதனையிலே தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். Yes or no sir? இல்லைங்களா? Is it talking about born again people or not? இது யாரை குறித்து சொல்கிறது? Hello, you tell me, is it talking about born again people only? மறுபிறவி பிறந்த தேவ பிள்ளைகளை குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கிறது? Yes or no sir? Please tell me answer. சொல்லுங்க. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மை குறித்து தான். For Christians only. கிறிஸ்தவர்களுக்காகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. For the people who say they are going to church. யார் சபைக்கு போறாங்களோ அவளை குறித்து. So it is our individual responsibility not to be caught by the devil. இது நம்முடைய தனிப்பட்ட ஒரு பொறுப்பு என்னவென்றால் நாம் சத்துருவால பிடிக்கப்பட நம்மை விட்டு கொடுக்க கூடாது. Yes or no sir? இல்லையா? So what I am talking now, John 10:10. இப்போது நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? யோவான் 10:10. Open John 10:10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். First step is destroy the works of the devil in our life first of all. முதலாவது படி என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். Every pastor, every born again person who says he is minister, evangelist, prophet, this, that, all, everything must know how to destroy the works of the devil in his life or in her life first of all. எல்லா அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசி அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள் யாராக இருந்தாலும் முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிசாசின் கிரியைகளை அவர்கள் அழிக்க முற்பட வேண்டும். Yes or no sir? உண்மையா இல்லையா? Next step, second step, John 10:10. யோவான் 10:10. No, after that you please read. నేను read it Tamil sir. Second part I want, Jesus Christ part. No, 10:10. இரண்டாவது பகுதி John 10:10. Number 1. Listen to me now. கவனமா என்ன கேளுங்க. First step is destroy the works of the devil.
முதலாவது படி என்ன? முதலாவது நாம் செய்ய வேண்டியது Second step. சத்துருவினுடைய கிரியைகளை நம் வாழ்க்கையிலிருந்து அழிக்க Very வேண்டும். good. Second step. இரண்டாவது, Receive the life of God. தேவனுடைய பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hello, what I'm saying, listen to me. நான் சொல்றத கவனிங்க, கேளுங்க. Turn this side, sir. All of you turn this side, sir. என்னை நோக்கி பாருங்க. According to John 10, open the Bible, sir. John 10:10. உங்களுடைய In that verse, second step is every born again believer, once he accepts Jesus Christ as the Lord and Savior, life of God began in his life. முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வழிநடத்துதல் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. I will try to explain you to understand what is meant by life of God. தேவனுடைய வாழ்வு, ஜீவன் எது என்று நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Listen to me carefully. கவனிங்க. John 1:13. யோவான் முதலாம் அதிகாரம் 14. John 1:13. யோவான் 1:13. John 1:13. దేవుని వలన పుట్టినవారే గాని రక్తము వలనైనను శరీరేచ్ఛ వలనైనను మానుషేచ్ఛ వలనైనను పుట్టినవారు కారు. That's right. Tamil sir. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Yes. In this verse, if you observe, there are so many types of births. இந்த வசனத்திலே நாம் வெவ்வேறு விதமான பிறப்புகளை குறித்து பார்க்கிறோம். You understand, sir? புரியுதுங்களா? But there is one kind of people called they are born of God. அந்த ஒரு விதமான மக்கள் யாரை குறிக்கிறது என்றால் தேவனாலே பிறந்தவர்கள். Listen to me now, all of you. எல்லோரும் கவனிங்க, என்ன பாருங்க. Sir, listen to me. You should understand it this step. இந்த பகுதியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். All of you, show me your hands. உங்களுடைய கைகளை show me your hands. உங்க கைகளை காட்டுங்க. Show me your hands. உங்க கைகளை காட்டுங்க. Brother, yeah, keep the pen down. Keep the pen down. Yeah. கண்ணை கூட வச்சிருங்க. Like this, sir. Show me your hands. Yes. How much I perceive, எவ்வளவு நான் கவனித்துக் கொள்கிறேனோ, how much I perceive, எவ்வளவு கவனித்து நான் so much only I receive. அவ்வளவுதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். Once again, இன்னொரு தடவை, how much I perceive, எவ்வளவு நான் கற்றுக்கொள்கிறேனோ, so much only I receive. அவ்வளவுதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். That means, அதன் அர்த்தம் என்ன? in order to receive much, அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் you should perceive much. அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். If you perceive little, நீங்க கொஞ்சம் பெற்றுக்கொள்வீர்களானால் you will receive little. கொஞ்சம் அதை பெற்றுக்கொள்வீர்கள். The problem with many people, அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், they will be tempted to go to all meetings. எல்லா கூட்டங்களுக்கும் போவார்கள். They don't perceive much. அந்த இடங்களிலே அவர்களுக்கு அதிகமாக எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். One meeting after one meeting, one meeting after one meeting, nothing is going inside. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்று போவார்களே தவிர ஒன்றும் அவருடைய தலையில ஏறாது. அதையும் I am challenging all the pastors and leaders and ministers. Why are you going? What are you perceiving? நான் இங்க எல்லா இது ஆன்லைன்ல இருக்கிற பொருளை கூட நான் கேட்கிறேன், ஏன் நீங்கள் வெவ்வேறு கூட்டங்களுக்கு போறீங்க? அதனால உங்களுக்கு என்ன பலன்? எதை கற்றுக்கொள்கிறீர்கள்? Listen to me carefully. கவனமாய் கேளுங்க. A dog will give birth to a dog. Tell me, sir. Dog. ஒரு நாய் இன்னொரு நாய் தான் பெற்றெடுக்கும், இல்லையா? Sir, a dog will give birth to dog. ஒரு நாய் இன்னொரு நாய் தான் பெற்றெடுக்கும். Correct. A donkey will give birth to donkey. ஒரு கழுதை இன்னொரு கழுதை தான் பெற்றெடுக்கும். Say loudly, everybody. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. Donkey, correct. A tiger will give birth to tiger, புலி. Say loudly. Yes, sir. இன்னொரு புலியை பெற்றெடுக்கும். Now my question, listen to me. God will give birth to godly children. தேவனிடத்தில் பிறப்பதெல்லாம் தேவனுடையதா இருக்கும். தேவனை போன்றிருக்கும். God will give birth to sons of God. Amen. That's the concept. தேவனால் பிறப்பதெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர்கள். That means, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், many people who say they are born again, they are thinking they are only human beings believing Jesus Christ. அநேக நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், ஆனா இயேசு மேல ஒரு நம்பிக்கை மாத்திரம் வச்சிருக்கிறேன். They are thinking they are only human beings
believing in Jesus Christ. நான் ஒரு மனுஷன்தான், ஆனா இயேசு மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. But they don't perceive they have become sons of God now. ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்பது குறித்த அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. Raise up your hand, say hallelujah. Hallelujah. Say loudly hallelujah. Hallelujah. Are you a believer? Are you a son of God? நீங்க ஒரு விசுவாசி மாத்திரமா அல்லது தேவனுடைய பிள்ளையா கூடவா? Say brother. நீ தேவனுடைய பிள்ளையா அல்லது விசுவாசியா? தேவனுடைய பிள்ளை. Son of God means you have life of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. That means after accepting Jesus Christ as the Lord and Savior, you are no more mankind, you are God kind. அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே என்னவாய் மாறுகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய காரியமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா மாறுகிறீர்கள். Listen to me very carefully. கவனமாய் கேளுங்கள். You might have started your journey thinking that you are human beings believing in Jesus Christ. நீங்கள் உங்களுடைய பயணத்தை, கிறிஸ்துவ பயணத்தை இயேசு மீது நம்பிக்கை வைத்து மனுஷன்தான் நான் என்று சொல்லி பயணித்து தொடங்கி இருப்பீர்கள். You might have started like that. அந்த வண்ணமா துவக்கி இருப்பீர்கள். But ஆனால் you should now realize இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், you are no more human beings. நீங்கள் இனி மனுஷனுடைய காரியம் அல்ல. We are heavenly beings. நாம மனுஷர் அல்ல, நாம Say loudly, we are heavenly beings. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். Being partakers of divine nature. தேவனுடைய சுவாபத்திலே நாம் பங்காளிகளா இருக்கிறோம். Manifesting as sons of God on the earth. இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வெளிப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Once again, மீண்டுமாய் all of you say, எல்லாரும் சொல்லுங்க, I am heavenly being. நான் பரலோகத்தின் பிள்ளை. Everybody, I am heavenly being. நான் பரலோகத்துக்குரியவன். Say loudly, I am heavenly being. நான் பரலோகத்துக்குரியவன். Being partaker of divine nature. தேவனுடைய சுவாபத்திலே இயற்கை தேவனுடைய சுவாபத்தை பெற்றிருக்கிறவன். Manifesting the life of God. தேவனுடைய ஜீவனை நான் வெளிப்படுத்த வேண்டியவன். As sons of God. நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன். On the earth. இந்த பூமியிலே. If you develop such understanding and live like that, you will be raptured. நீங்கள் அவ்வண்ணமான ஒரு புரிதலை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடர்வீர்களானால் தேவன் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். Yes, be ready for the rapture. Next biggest incident on the earth or in the world or on the earth is rapture. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள். ஏனென்றால் அடுத்த மிக முக்கியமான ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் முக்கியமாக இருக்க போகிறது. Time is very very less. நேரம் மிக குறைவா இருக்கிறது. Time is very very less. மிக குறைவான நேரமே இருக்கிறது. All of you say time is very very less. நேரம் மிக குறைவு. Say loudly, time is very very less. நேரம் மிக மிக குறைவு. No pastor, no minister, no leader, no born again person can be lazy. எந்த ஒரு ஊழியக்காரனோ அல்லது போதகரோ அல்லது தலைவரோ ஒருபோதும் சோம்பலா இருக்கவே கூடாது. Realize first of all, first step is life of God must begin in your life. முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்க ஆரம்பிக்க வேண்டும். In the John chapter 10:10, first step is destroy the works of the devil in your life. இந்த யோவான் 10:10 முதலாவது என்னவென்று செய்ய வேண்டும்? சாத்தானுடைய கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. Second step, இரண்டாவது receive the life of God in you. Second step. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தேவனுடைய ஜீவன் நமக்குள் வர அனுமதிக்க வேண்டும். What life? எந்த ஜீவன் வரணும்? எந்த ஜீவன் வேண்டும்? Not human life. மனுஷ ஜீவன் அல்ல. You are born again. மீண்டுமாய் நீங்கள் மறுபிறவி பிறந்திருக்கிறீர்கள். First birth is natural birth because of your parent, that is natural birth. உங்கள் பெற்றோரிலிருந்து பிறந்தது மாம்ச பிறவி. If you accept Jesus Christ as the Lord and Savior, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே you are born again. நீங்கள் மீண்டுமாய் பிறந்து விட்டீர்கள். As son of God. நீங்கள் அப்போது தேவனுடைய குமாரர்கள். As God kind. நீங்கள் தேவனுக்குரியவர்களாக மாறுகிறீர்கள். Life of God. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் வருகிறது. That is the second step. அது இரண்டாவது படி. All of you read it now. John chapter 10 second part. இரண்டாவது யோவான் 10:10 இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம். Jesus Christ came. இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் to give you life. உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். Second step, that is second step. அது இரண்டாவது பகுதி. Third step. மூன்றாவது பகுதி. Life to its full.
அது பரிபூரணப்படவும் வந்தேன். Life to its full. பரிபூரணப்பட வந்தேன். All of you say life to its full. அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். Every born again believer, pastor, minister, every leader, first step is destroy the works of the devil. Second step is receive the life of God. எல்லா தலைவர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் முதல் படி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில வர வேண்டியது சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய ஜீவன் வர வேண்டும், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். Third step is மூன்றாவது make the life full. அவர் அந்த ஜீவன் முழுமைப்பட வேண்டும், பரிபூரணம் அடைய வேண்டும். What should you make it? என்ன நீங்க செய்யணும்? What should you make it, brother? நீங்க செய்ய வேண்டியது என்ன? Say சொல்லுங்க. full. முழுமை. Say loudly full. பரிபூரணம். In your life, all areas, this life should become full. எல்லா உங்கள் வாழ்க்கையின் பகுதியிலேயும் இந்த ஜீவன் சென்றடைய வேண்டும். அதுதான் பரிபூரணம் அடைவது. How many of you want it? எத்தனை பேர் அவனமா Say loudly amen. ஆமென் சொல்லுங்க. Many people are stuck up in first step only. That is second step only. அநேக பிள்ளைகள் முதலாவது படியிலேயே அல்லது இரண்டாவது படியிலேயே அங்கே நின்று கொண்டு விட்டார்கள். Oh, we got baptized, we received Holy Spirit, we accept Jesus Christ as Lord and Savior, we will go to heaven. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன். Only second step. இரண்டாவது வரையில தான் நீங்க No, we should move to third step. மூன்றாவது படிக்கு நாம் போகணும். What is third step? மூன்றாவது படி என்னவென்றால் let the life becomes full. அந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் அது முழுமை அடைய வேண்டும், பரிபூரணப்பட வேண்டும். All of you raise up your hand. எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க. Raise up your hand. கரங்களை உயர்த்துங்க. Close your eyes. கண்களை மூடுங்க. Lord, கர்த்தாவே, I want that life to be full. என்னுடைய நான் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும் ஆண்டவரே. All dimensions of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அது நிரப்ப வேண்டும். Spiritually full. நான் ஆவியிலே முழுமை அடைய வேண்டும். Physically full. நான் சரீரத்திலே முழுமை அடைய வேண்டும். Emotionally and mentally full. மன எழுச்சி உணர்ச்சியிலே நான் முழுமை அடைய வேண்டும். Relations wise full. என்னுடைய financially full. என்னுடைய உறவு முறையிலே என்னுடைய பண காரியங்களை நான் முழுமை அடைய வேண்டும். It is your individual prayer and it should your work. It is your responsibility to work on that line every day. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம். ஒவ்வொரு நாளும் இதிலே நீங்கள் இதை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். You please be part of the trainings, you please be part of the meetings, please be part of the fellowship which will help you to move like that. இவனமான பயிற்சியிலே இவனமான ஐக்கியத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இதிலே முன்னேறி செல்ல உங்களால கூடும். To move from life to its full, it is required for you to pay the price. நீங்கள் ஜீவனை பெற்று அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டுமானால் அதற்குரிய விலைக்கரையத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். That's why we are very particular to conduct the mentors conferences. Who pay the price only will attend our conference. அதனால தான் நாம சொல்றோம் இவனமான மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வருங்க, அதற்கான விலைக்கரையத்தை செலுத்தியே இதிலே பங்கு பெற வேண்டும். What do you mean by paying the price? அதனுடைய அர்த்தம் என்ன? You should give time for 2 days. நீங்கள் 2 நாள் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். You should pay the registration fee. அதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்ட வேண்டும். We kept for your local Bangalore 500 rupees for 2 days. 2 நாட்களுக்கு 500 ரூபாய் நாங்கள் அதற்காக நியமித்திருக்கிறோம். Some people may complain. சொல்றாங்க if it is 100 rupees 200 many people will come. 100 200 100 200 வச்சு அநேக பேர் வந்திருப்பாங்க. Why are we keeping 500? ஏன் 500 வைத்தோம்? To filter such people only. அந்த மாதிரி மக்களை நாங்க கழித்து விட வேண்டும் என்பதற்காகவே. We don't want such people who are stuck up with 100 100 100 100 100. 100 100 100 என்று சொல்லவில்லை, அங்கே நின்று விட வேண்டும். You are not able to move from life to full. நீங்கள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து முழுமைக்கு Bangalore wants the pastors and leaders who have their life full. ஆனால் பெங்களூர் இருக்கிற தலைவர்கள் போதகர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பரிபூரணம் அடைய வேண்டும். You cut down other expenses. மற்ற செலவுகளை நிறுத்தி போடுங்க. Chicken expenses cut down. சிக்கன் எடுக்கிறதை நீங்க கட் பண்ணுங்க. Dress expenses cut down. Dress எடுக்கிறதை நீங்க குறைங்க. All other expenses cut down. மற்ற செலவுகளை குறைத்து போடுங்கள். Pay the price 500 and come. ஆனால் இங்கு வரும்போது 500 வேண்டிய அதற்குரிய 500 கட்டி இங்கு வாங்க. Then only you will learn. அப்போதுதான் நீங்க கற்றுக்கொள்வீர்கள். Always remember. எப்பொழுதும் கவனமா இருங்க. Jesus Christ never explained in detail to the public. இயேசு கிறிஸ்து பொது கூட்டத்திலே எல்லாவற்றையும் விளக்கி சொல்வதில்லை. He only preached in the public. அந்த இடத்துல அவர் போதிப்பார், அவ்வளவுதான். All detailed explanation be given to whom? எல்லாவற்றினுடைய மிக ஆழமான மிக தெளிவான கருத்துக்கள் எங்க போதிக்கப்படும்? Say sir, take John chapter 10. சொல்லுங்க. John 10 open. 10:10 எடுத்துங்க சகோதரனே.
He 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். explained all details, teaching, training, mentoring for how many people? 12 people. Say loudly, sir. 12 பேருக்கு தான் How many people, sir? எல்லா Tell, விதமான tell. போதனைகள் பயிற்சிகள் எல்லாவற்றையும் எங்க செய்தார்? Why? 12 பேருக்கு மட்டும்தான். Why? ஏன் ஏன் You ஏன் ask that question, why? ஏன் Tell me answer. ஏன் அப்படி அவங்களுக்கு மட்டும் செய்தார்? 1000 people. Wrong answer. தவறு. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. వారు మాత్రమే తనకు కలిగిన వాటిని సమస్తాన్ని విడిచిపెట్టి యేసు ప్రభువును వెంబడించారు కాబట్టి. That's right. Any அவர் other சொன்னது answer? ரைட். தெரியாதது. They paid the price. அதற்கான விலைக்கரத்தை செலுத்தினவர்கள் They அவர்கள். left their business. அவருடைய வேலையை விட்டாங்க. They gave their time. அவர் நேரத்தை கொடுத்தாங்க. They gave their life. அவருடைய ஜீவனையே கொடுத்தாங்க. What do you think, brothers and sisters? என்ன நீங்க நினைக்கிறீங்க சகோதரனே சகோதரியே? Please forgive me. என்னை மன்னிங்க. Because number of meetings are becoming more and more, because you are getting number of phone calls, come brother, this meeting, another person will call you, come means you are taking light. அதாவது மற்றவர்கள் வந்து கூப்பிடும்போது வாங்க பிரதர் இந்த கூட்டத்துக்கு வாங்க இந்த கூட்டத்துக்கு வாங்க சொல்ல 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 இந்த காரியத்தை நீங்க மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கிறீர்கள். Sorry. மன்னிக்கவும். If you learn how to pay the price, then only you will understand the things of God. நீங்கள் இதற்குரிய விலைக்கரத்தை கொடுத்தால் மாத்திரமே இது நீங்கள் இந்த தேவனுடைய காரியங்களை பூரணமாய் புரிந்து கொள்ள How முடியும். many of you believe it? Say amen. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? How many of you believe it? Say amen. ஆமென் சொல்லுங்க. That's why I encourage everybody who is attending, who is listening online also, you pay the registration full. நான் அதனால தான் ஆன்லைன்ல கேக்குறவங்களா இருக்கட்டும் இங்க வரவங்களா இருக்கட்டும் இதனுடைய விலைக்கரத்தை முழுமையாய் Never say any complaint about the registration fee. ரெஜிஸ்ட்ரேஷன் குறித்து நீங்க ஒருபோதிலும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். If you like it, you pay and come, otherwise leave it. நீங்க நீங்க விரும்பினால் இதுக்குரிய விலைக்கரத்தை கொடுத்துட்டு நீங்க வாங்க ஃபீஸ் கட்டிட்டு இல்ல வேண்டாம் விட்டுருங்க. If at all you want to move from life to full, you should give the time, you should give your money. நீங்க உங்கள் ஜீவன் பரிபூரணம் அடைய வேண்டுமானால் நீங்கள் இதற்குரிய விலைக்கரத்தை கொடுத்து நீங்க வரலாம். We are very particular for the people who have the life full in Bangalore. நாங்கள் இந்த பெங்களூர் பட்டணத்திலே பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ள வருகிற ஜனங்களை குறித்து மிக கவலையா இருக்கிறோம். Don't come for the meeting because of somebody. யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்க வர வேண்டாம். Say loudly, I don't come for the meeting because of somebody. யாராலயோ நான் இங்க வருகிறேன் நீங்க நான் வருகிறேன் வர மாட்டேன். Let them say. நீங்க சொல்லுங்க. Tell either English or Tamil or Kannada. Tell brother. சொல்லுங்க. I don't come for the meeting because of somebody. மற்றவர்களுக்காக நான் இங்க வரவில்லை. வருவதில்லை. Don't come like that. அதுக்கு வர வேண்டாம். You come meeting for yourself. உங்களுக்காக நீங்கள் வாங்க. Say loudly, I come for meeting. நான் இந்த மீட்டிங் இந்த கூட்டத்துக்கு வருகிறேன். இந்த நான் எனக்காக வருகிறேன். I want the life to its full. நான் எனக்கு பரிபூரண ஜீவன் வேண்டும். I am getting here. இந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்படுகிறது. How many of you believe that it is possible here? இது இங்க முடியும் என்று How எத்தனை many பேர் believe this meeting is helping you to move from life to full? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கூட்டமானது உங்களை ஜீவனிலிருந்து இருந்து பரிபூரண ஜீவனுக்கு கொண்டு செல்லும்? Then only you come. அப்போது மாத்திரம் நீங்க வரலாம். Otherwise why are you coming? அதை விட்டு நீங்க வரது நோக்கம் என்ன? Not necessary. அவசியம் இல்லை. Matthew 13:10. Open the Bible. Matthew 13:10. மத்தேயு 13:10. Matthew 13:10. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். All of you please open. எல்லோரும் தயவு செய்து திறப்புங்க. Matthew 13:10. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். Brother, please come, brother. తరువాత శిష్యులు వచ్చి Listen carefully, this is important. Yeah, all of you please open Bibles, brother, slowly. Brother, 1 minute. All of you please open Matthew 13:10. ఎల్లో శిష్యులు వచ్చి నీవు ఉపమాన రీతిగా ఎందుకు వారితో మాట్లాడుచున్నావని ఆయనను అడుగగా ఆయన వారితో ఇట్లనెను. Yes, Tamil sir. அப்போது சீஷர்கள் அடுத்து வந்து ஏன் அவனோட உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். 11 now, 11. அவர்களுக்கு அவர் பிரதித்தமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவளுக்கோ அருளப்படவில்லை. పరలోక రాజ్య మర్మములు ఎరుగుట మీకు అనుగ్రహింపబడి ఉన్నది గాని వారికి అనుగ్రహింపబడలేదు. All of you read Matthew chapter 13 verse number 11. Rajkumar brother, Kannada. எல்லோரும் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13:11. Yeah. ಅದಕ್ಕಾದರೂ ಅವರಿಗೆ Ah. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಗುಟ್ಟುಗಳನ್ನು ತಿಳಿಯುವ ವರೆಗೂ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟದೆ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. All of you must understand the meaning of the 13:11.
இந்த 11ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை குறித்த அர்த்தத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். He answered and said unto them, because it is given unto you, unto you, unto you. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு To know the mysteries of the kingdom of heaven. பரலோகத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. That means mysteries of the kingdom of God is only understandable to you batch. உங்களுக்கு மாத்திரம், இங்கு குழுமி இருக்கிற உங்களுக்கு மாத்திரமே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள அருளப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All of you say you batch. You batch. நீங்க say loudly brother. say loudly you. நீங்க, உங்களுக்கு, உங்கள், நீங்க. You batch. You batch. நாம எல்லாம் you batch. Who are you batch? யார் இந்த you batchல வராங்க? Hello, who are you batch? யார் இந்த you batchல வராங்க? say loudly, who are you batch? யார் you batchல இருக்கீங்க? You batch are the people who pay the price. இதற்கான விலை கிரயத்தை கொடுத்தவங்க தான் you batchல இருக்காங்க. They will give time. அவங்க நேரத்தை கொடுப்பார்கள். They will give their money. பணத்தை கொடுப்பார்கள். They will give their life. ஜீவனை கொடுப்பார்கள். They will change their mind. அவருடைய வாழ்க்கையை அவருடைய மனதை மாற்றுவார்கள், மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். Those only are in the you batch. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் தான் you batch சார்ந்தவர்கள். For you batch only mysteries of the kingdom of God is understandable. பரலோகத்தின் ரகசியங்கள் அப்படிப்பட்டவர்கள் மட்டும் தான் புரியும். Hello. Listen to me carefully. கவனமா கேளுங்க. Don't think that everybody will understand mysteries of the kingdom. எல்லோரும் இந்த பரலோகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்க வேண்டாம். Hello, what I am saying you understand? புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? Brother, come forward. Both of you. வாங்க, ரெண்டு பேரும் வாங்க, முன்னால வாங்க. முன்னால சீட் காலியா இருக்குது, வாங்க உட்காருங்க. Come forward ma, here. Brother, you also come. Yeah, please note down. Take some notes and take your Bible. John chapter 10:10. Yeah. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். You batch. All of you say you batch. எல்லோரும் you batch. Say loudly you batch. You batch. For you batch only mysteries of the kingdom of God is understandable. உங்களுக்கு மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் புரிய முடியும். See there Matthew 13:11. But to them it is not given. ஆனால் அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. That means there are some people, for them they will not understand the mysteries of the kingdom of God. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சில ஜனங்கள், சிலர்கள் வந்து வெளியே இருக்கிறவர்கள் வந்து இதை புரிந்து கொள்ள முடியார்கள். அதாவது பரலோகத்தின் ரகசியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. Where is you batch and where is they batch? அவர்கள் அல்லது அவர்கள், உங்கள், நீங்கள் அல்லது அவர்கள். Tell me sir. சொல்லுங்க, யாருன்னு சொல்லு. Where are the people who belong to you batch? Where are the people who belong to they batch? You batchல இருக்கிறவங்க எங்க இருக்காங்க? Matthew 13:11 ma. Please open Matthew 13:11. மத்தேயு 10:11. அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக Ma, take some notes, anything like that. Sir, once again, you take your Bible. Brother, this is not Bible. Yeah, take Bible from brother. Matthew 13:11. Read it, sir. மத்தேயு 13:11 வாசிங்க. Yeah. ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவருக்கு அருளப்படவில்லை. Why sir? ஏன்? Hello. ஏன் அருளப்படவில்லை? ஏன் அந்த மாதிரி? Only you batch only will understand the mystery of the kingdom of God. Only you batchல இருக்கிற மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டார்கள். They batch cannot understand. ஆனால் மற்றவர்களோ அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Now you please tell me, how many of you want to be in they batch? Raise your hand. எத்தனை பேர் நான் அந்த they batchல இருக்க விரும்புகிறீர்கள்? Raise up your hand. உங்க கரங்களை ஊற்றுங்க. Raise up your hand. கரங்களை உயர்த்துங்க. they batch. He didn't understand the question. ஐயா, நீங்க புரிந்து கொள்ள they batchல இல்ல, நீங்க you batchல இருக்கீங்க. If anybody is raising hand for they batch means you will not understand the Bible. நீங்க they batchக்கு கை உயர்த்துறீங்களாக்கா நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். போதிக்க வந்த போதனை You will not understand. நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை. That's why everybody should be serious. பரலோக ரகசியம் உங்களுக்கு புரியாது. Everybody should be serious that I must be only in you batch. ஒவ்வொருவரும் நான் அந்த உங்களுக்கு அருளப்பட்டிருந்த அந்த குழுவிலே இருக்க பிரயாசப்பட வேண்டும். Brother, read it in Tamil or Kannada? What is your mother tongue? என்ன உங்களுடைய Tamil? Read it in Tamil. தமிழ்ல வாசிங்க. Please open your cell phone. செல்போன்ல இருந்தா வாசிங்க. Yes ma. Tamil Bible is there. Please read it sir. Tamil. Okay. அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை.
You batch is different, they batch is different. யூ பேட்ச் வந்து வித்தியாசமானது, தே பேட்ச் வந்து வித்தியாசமானது. Where do you want to be? எங்க இருக்க விரும்புறீங்க? Where do you want to be, sir? எங்க இருக்க விரும்புறீர்கள்? You batch or they batch? Why, sir? ஏன் நீங்க யூ பேட்ச்ல இருக்க You விரும்புறீங்க? ask him, sir. Why, sir? I am there, no. Huh? I am coming now. No. What I am asking is, why do you want to be in U batch? ஏன் அதுல இருக்க விரும்புறீங்க? ஏன் யூ பேட்ச்ல இருக்க நீங்க விரும்புறீங்க? நாம் ரகசியங்களை அறிந்து கொள்ளும். பரலோக ராஜ்யம். Everybody must be violent, must be ready to pay the price, give the time, give your money, work, pray, so that you will be in U batch only. ஒவ்வொருவரும் மிகவும் புரட்சிகரமாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும், தினமும் இதற்காக பிரயாசப்பட வேண்டும், தினமும் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யூ பேட்சுக்குள் வருவதற்கு தகுதி பெறுவோம். All of you, those who are living as pastors doing ministry in Bangalore, must be only in U batch. இங்க இருக்கிற எல்லா போதகர்கள், தலைவர்கள் எல்லாம் யூ பேட்ச்ல தான் இருக்க வேண்டியது அவசியம். Otherwise you will not help the people to solve the problems. இல்லை என்றால் நீங்க மற்ற மக்களுக்கு அவருடைய பிரச்சனையை பிரச்சனைக்கான பதிலை உங்களால சொல்ல முடியாது. Listen to me carefully. ஆலோசனை கொடுக்க முடியாது. Listen to me carefully. கவனமாய் கேளுங்கள். The problems this present generation are facing are very, very, very critical problems. இந்த நாட்களிலே இருக்கிற தலைமுறையினர் சந்திக்கிற பிரச்சனைகள் மிக 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 மோசமானவைகள். That means குழப்பமானவைகள். such அதாவது critical problems were not there in any one of the previous generations. இந்த இவனமான பிரச்சனைகள் இதற்கு முன்பாக இருந்த ஜெனரேஷன்ல இருந்தது இல்லை. Was there cell phones, sir, previously? இதுக்கு முன்பாக செல்போன் இருந்ததா? Yes or no, sir? இருந்ததா? அடுத்து முன்னால ஜெனரேஷன். Now cell phone, this YouTube media has created number of other problems which were not there for other people. இப்பொழுது இருக்கிற இந்த செல்போன் மற்றும் யூடியூப் மற்றும் மீடியா போன்ற காரியங்கள் எல்லாம் அதிகமான தொல்லைகளை, பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. கரெக்ட்டா? உண்மையா இல்லையா? Even your entire life is not sufficient to see all the reels, all the YouTube. Yes or no? எல்லா விதமான இந்த யூடியூப்ல வர காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய முழு வாழ்க்கையே நீங்க செலவழித்தாலும் பார்க்க முடியாது. Were there video games in the previous generation? வீடியோ கேம் முன்ன ஜெனரேஷனுக்கு இருந்ததா? Tell me, sir. எந்த வண்ணமாக? That's why nowadays the people, youngsters, men, women, girls, boys are facing lot of critical issues which you didn't heard about it also. இதனாலே தான் இப்போதைய ஜெனரேஷன்ல இருக்கிற பெண்கள், ஆண்கள், சிறு பிள்ளைகள், மாணவர்கள் எல்லாம் வித்தியாசமான மோசமான பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். How many of you agree with me? எத்தனை பேர் நான் சொல்றதை ஒத்துக்கொள்றீங்க? So to solve the people's problems like that, you should be only in the U batch. இந்த வண்ணமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு காண வேண்டுமானால் யூ பேட்ச்ல மட்டும் தான் நீங்க இருக்க வேண்டும். Yes or no? இல்லையா? To help them as a pastor, as a mentor, you should be only in U batch. நீங்க ஒரு பாஸ்டராக, ஒரு மென்டராக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்கள் வெளியே வர நீங்கள் உதவி செய்ய நீங்கள் யூ பேட்ச்ல இருந்து ஆக வேண்டும். You cannot simply say I will pray for you. ஜெபிச்சேன் உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு போய்ட முடியாது. Hello, I am not against prayer. நான் பிரேயருக்கு எதிர்த்து நான் பேசுறது இல்ல. But they are coming every Sunday, month, every month they are coming, but their problems are not solved. ஒவ்வொரு வாரமும் மாதங்களாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனை மாறவில்லை. No. அப்படி இருக்க கூடாது. It cannot be like that. அந்த வண்ணமாக அவர் செய்ய கூடாது. They should know the answer for their problems. அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். It is a mystery. இது வந்து ஒரு புதிய ரகசியம். All of you say it is a mystery. இது ஒரு ரகசியம். It is the mystery of the kingdom. இது வந்து ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். So if at all you want to know the mystery of the kingdom, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் you batch only. யூ பேட்ச்ல நீங்க அறிந்து சேர்ந்து கொள்ள வேண்டும். They batch will only run the Sunday service, take the offerings and go. They will also come and attend. They will give offering and go. நாம ஒவ்வொரு வாரமும் நீங்க தே பேட்ச்ல இருப்பீங்களானா ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடத்துவீங்க,
ஆஃபரிங் பெற்றுக்கொள்வீங்க, போய் கொண்டிருப்பாங்க. அவர்களும் வந்து ஆஃபரிங் கொடுத்து போய் கொண்டிருப்பார்கள். அவருடைய Where are this you batch and they batch? Both are inside the church only. எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்க, சபையில தான் இருக்காங்க. Yes or no, sir? இல்லைங்களா? I am talking about the people who are part of the church only. நான் யாரை குறித்து பேசுகிறேன்? சபையில் இருக்கிற மக்களை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். That's why they are not making their life full. அதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கையை பரிபூரண வாழ்க்கையாய் மாற்ற முடியவில்லை. John chapter 10:10. All of you open. யோவான் 10:10 எல்லோரும் திருப்புங்க. I am telling you 4 steps in this verse. இதுல 4 படிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். What is first step? முதலாவது படி என்னவென்றால், destroy the works of the devil in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுங்க. What is second step? இரண்டாவது படி, receive the life of God. தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். That is second step. இரண்டாவது படி. Third step, மூன்றாவதாக, make the life full. உங்களுடைய ஜீவனை பரிபூரணப்படுத்த வேண்டும். That is third step. அது மூன்றாவது படி. How many steps did I explain now? எத்தனை ஸ்டெப்புகளை உங்களுக்கு How many steps did I explain now? எத்தனை ஸ்டெப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்? 3 steps. All of you say 3 steps. 3 steps சொல்லுங்க. Say loudly brother, 3 steps. சத்தமா சொல்லுங்க. Number 1. முதலாவது. Say number 1. 1. Destroy the works of the devil. சத்துருவின் கிரியைகளை அழிப்பது. Number 2. இரண்டாவது. Receive the life of God. தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வது. Number 3. மூன்றாவது. Make the life full. அந்த ஜீவன் பரிபூரணப்பட வைப்பது. That is third step. அது மூன்றாவது படி. Fourth step. நான்காவது படி. Let the life overflow. அந்த ஜீவன் overflow. அந்த ஜீவன் என்ன செய்யணும்னா மற்றவர்களோடு கூட பரிபூரணமடைந்து வெளியே வர வேண்டும். In the other translation, நிரம்பி வழிய வேண்டும். In the local language translation is not clear. இந்த இடத்துல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் சரியா இருக்காது. So all of you listen here. No. All of you listen here. நிரம்பி வழிய வேண்டும். No, listen to me. அதுக்கு அடுத்தது Mama, 1 minute ma, just 1 minute. Actually in original English, actually 3 steps are the life to its full till it overflows. 3 steps. 3 ஸ்டெப்ஸ். முதலாவது வந்து ஜீவன், இரண்டாவது வந்து அது நிறைவடைவது, அதுல அதன் பின்பு நிரம்பி வழிவது. That's நிரம்பி right. வழிதல். What Rajkumar sir, please tell the 3 steps. Life, Kannada, life. ಹೇಳಿ ಸರ್. That is one step. Second, okay, second step. Third, you didn't tell correct? He is gone. Sir. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸಲ ಹೇಳಿ, ಇನ್ನೊಂದು ಸತಿ ಅವ್ರು ಕರೆಕ್ಟ್. One by one. ಫಸ್ಟ್ ದೇವರ ಜೀವನ, ಅದು ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್. ಎರಡನೇ ಸ್ಟೆಪ್ ಅದು. ಫಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ಹೇಳಿ. ಅದು ಎಲ್ಲರೂ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಅದು ಅಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಅದಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ಅವ್ರು ಇಲ್ಲ ಫಸ್ಟ್. No ma, all of you listen to me very carefully. Please understand it. No problem. Listen to me. Once again I am explaining. Listen to me. இன்னொரு விளக்கி சொல்றேன். Destroying the works of the devil is over. அது வந்து முடிஞ்சது. அது வந்து ஸ்டெப்பே கிடையாது. அது வந்து தனியா எல்லாரும் செய்ய வேண்டியது. Jesus Christ came. இயேசு கிறிஸ்து வந்தார். To give. நமக்கு என்ன கொடுக்க வந்தார்? To give. எதற்காக வந்தார்? Number 1, life. ஜீவன் கொடுக்க. Number 1, life. முதலாவது ஜீவன். Say loudly life. ஜீவன். All of you say loudly life. ஜீவன் கொடுக்க தேவன் வந்தார். Life to its full. அதன் பின்பு அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். Next is it overflows. அதன் பின்பு பரிபூரணம் அடைந்து அங்கிருந்து நிரம்பி வழிவது. Listen to me. One plate is there. Suppose one plate is there. ஒரு பிளேட்டோ டம்ளரோ வெச்சுங்க. First little life. கொஞ்சம் தண்ணி ஊத்துறங்க, அதுல சாப்பாடு வைக்கிறீங்க. Full plate is full life. நிறைய பிளேட் முழுதும் இருந்தா அது முழுமை அடைந்திருக்குது அர்த்தம். If you add more, what will happen? இன்னும் போட்டீங்களா overflow. அங்கிருந்து அது வழிந்து ஓடும். So what is your expectation now? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இப்பொழுது? Tell Rajkumar brother. Rajkumar. Overflow ஆகணும். Brother, what is your expectation? Give the mic. Overflow. Your sister. Overflow. Why not only life? ஏன் அதோட லைஃபோட நின்று கூடாது? நீங்க ஜீவனை மட்டும் ஏன் பெற்றுக்கொண்டு இருக்க கூடாது? Why are you asking? Why are you expecting life overflowing? ஏன் உங்களுக்கு நிரம்பி வழி வேண்டும் என்று ஏன் நீங்கள் வாசைப்படுகிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்? Tell ma, try. எதற்காக? Life is full, that's why. When Jesus Christ came to give all 3 stages of the life, I have every right to receive every stage. Yes or no? இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்களையும் கொடுக்க நமக்கு வந்ததனாலே இதை மூன்றையும் பெற்றுக்கொள்ள நான் தகுதியுள்ளவன். Yes or no sir? ஸ்லாக்கியம் பெற்றவன்.
பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். when he paid the price for all the full overflowing, you should receive all full overflowing. அவர் அதற்கான விலைக்கரத்தை ஏற்கனவே சிலுவையில் கொடுத்து விட்டதனாலே அந்த முழுவதையும் நான் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவன். Jesus Christ is telling, இயேசு சொல்லுகிறார், I have been crucified, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், I have been resurrected, நான் உயிர்த்தெழுந்தேன், so that அதனாலே everyone, அதனாலே say loudly, ஒவ்வொருவரும், say loudly everyone, ஒவ்வொருவரும், hello, say loudly everyone, எல்லோரும், everyone, எல்லோரும் who receives me and believes me as a Lord and Savior, என்னை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் must receive life, அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், must receive it full, அதை முழுமை அடைய வேண்டும், must receive it overflowing. அது அங்கிருந்து நிரம்பி ஓட வேண்டும், வழிந்தோட வேண்டும். If anybody is not receiving such 3 stages means யாராவது அவனமான 3 காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், it is your mistake, it is my mistake. இது உன்னுடைய தவறு, எங்களுடைய தவறு. It is not God's mistake. இது கர்த்தருடைய தவறு அல்ல. How many of you want all 3 stages of life? எத்தனை பேர் இந்த 3 வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Raise up your hand. உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Close your eyes. கண்களை மூடுங்க. Pray now. இப்போது ஜெபிக்கலாம். Pray now. ஜெபிப்போம். Close your eyes. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Close your eyes. கண்களை மூடி ஜெபிப்போம். Lord, கர்த்தாவே, Jesus Christ is my Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர். Lord, you have been crucified for me. எனக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. You have resurrected for me. எனக்காக உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. So, அதனாலே I receive life. நான் அதன் ஜீவனை பெற்றுக்கொண்டேன். I receive it till full. நான் அதை முழுமையாய் பெற்றுக்கொண்டேன். I also receive it till it overflows. அது முழுமையடைந்து அங்கிருந்து வழிந்தோட வருவரை நான் பெற்றுக்கொண்டேன். It is the deal. இது ஒரு முக்கியமான ஒரு I காரியம். receive it. அதை பெற்றுக்கொண்டேன் ஐயா. In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Listen to me carefully. கவனமா கேளுங்க. Any pastor, any leader, any minister, the overflowing itself is the ministry. எந்த ஒரு போதகரோ, எந்த ஒரு தலைவரோ, எந்த ஒரு லீடரோ அவருடைய வாழ்க்கையில வழிந்தோடுவதுதான் ஊழியம். What is overflowing is only ministry, brother. உங்களிலிருந்து அது அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு வழிந்தோடுதே, அதுதான் ஊழியம். If your plate is only empty, உன்னுடைய பிளேட்டே ஒண்ணும் இல்லாம இருக்குமேயானால், but you are doing ministry, நீங்க ஊழியம் செய்வீர்களானால், what ministry you are doing? என்ன உங்களுக்கு கிடைக்கும்? First of all, your plate is only not full. உன்னுடைய பிளேட்டே இப்போ நிரம்பப்படவில்லை. It is not overflowing. இது இங்கிருந்து வழிந்தோ ஒண்ணு இது போல ஓடல. You are only using the ministry in your plate only little outside you are giving. இங்கூட இருக்கிற கொஞ்சத்துல இருந்து தான் கொஞ்சம் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு. The plate will become empty. அவர்களுடைய பிளேட் எப்பொழுதுமே காலியா தான் கிடக்குது. You don't know how to fill the plate. எப்படி இதை நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. You are always going telling. நீங்க எப்பொழுதும் போய் மற்றவங்களுக்கு சொல்றதிலே கவனமா இருக்கிறீர்கள். You are not filling your plate. உங்களுடைய பிளேட்டை நீங்க நிறைப்பதற்கு நீங்கள் எந்த முயற்சி எடுப்பதில்லை. You are only giving telling others. மற்றவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஊழியத்தை என்ன நடக்கிறது? Your plate become empty. உங்களுடைய இருக்கிற அப்ப ஒன்றும் இல்லாம போகுது. That's why many pastors, leaders, ministers are facing problems. அதனாலதான் अनेक தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் நம்முடைய ஊழியத்திலே பெரிய பிரச்சனை சந்திக்கிறார்கள். It is my responsibility, it is your responsibility to see that every day our plate should be overflowing. ஒவ்வொருவருடைய ஊழியர்களுடைய கடமை என்னவென்றால் தங்களுடைய பிளேட் நிரம்பி வழிவருகிற வரையில அவர்கள் தங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும். How many of you are understanding? Say hallelujah. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? Say loudly hallelujah. புரிந்து கொள்கிறோம்? ஹalleluya சொல்லுங்க. You want life overflowing or you want only life? உங்களுக்கு ஜீவன் மாத்திரம் இருந்தா போதுமா? உங்களுக்கு ஜீவன் Say loudly sir, overflowing. வழிந்தோட வேண்டுமா? Say loudly, overflowing. வழிந்தோட வேண்டும். That is the level of the expectation with which you should attend the conference. அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு கான்ஃபரன்ஸையும் அட்டெண்ட் பண்ண வேண்டும். Some people will say, sir, 2 days sir, morning to evening, very difficult sir. For overflowing life it is important, brother. சில சொல்றாங்க காலையில இருந்து 2 நாள் சார் எப்படி சார் முடியும்னு சொல்றாங்க. ஆனா only 1 hour means I can attend. உங்களுடைய வாழ்க்கையில இது நிரம்பி ஓட வேண்டுமேனா 1 hour it will not happen. ஒரு மணி நேரம் வந்தா மட்டும் இது நடக்கவே நடக்காது. Why am I coming every month like this? ஏன் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் திரும்ப திரும்ப? See that you will understand little so that you will move from life to full till it overflows.
ஏன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையானது ஜீவனிலிருந்து பரிபூர்ணப்படவும் அதன் பின்பு நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகிற வரையில Yes or no? உதவி செய்ய வேண்டும். இல்லையா? Yes or no? உண்மையா If you இல்லையா? continue listening like this, then only you will move from one level to other level. நீங்கள் தொடர்ந்து வண்ணமான காரியங்களை கவனித்து கேட்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மட்டத்திலிருந்து இன்னொரு மட்டத்துக்கு உயரும். All of you open John chapter 8 verse number 31 and 32. எல்லோரும் யோவான் 8ஆம் அதிகாரம் 31 30. John chapter 8 verse number 31 and 32. இயேசு தம்மை விசுவாசித்து யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Then said Jesus to those Jews which believed on him, if ye continue in my word. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், All of you say continue. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், If you continue. நிலைத்திருந்தால், All of you say loudly, if I continue. எல்லாரும் சொல்லுங்க, நான் நிலைத்திருப்பேனானா? Say loudly, if I continue. நான் நிலைத்திருக்கும் போது. The problem with many pastors and leaders is they will not continue to listen to one teaching. That's the problem. நம்முடைய தலைவருடைய காரியங்கள் என்றால் அவர்கள் ஒரு டீச்சிங்ல நிலைத்திருக்க மாட்டாங்க, நிலையா நிற்க மாட்டாங்க. Hello sir. Number of meetings, number of teachings, number of eatings. அநேக விதமான போதனைகள், அநேக விதமான கூட்டங்கள், அநேக விதமான சாப்பாடுகள். What did I say? Number of meetings, number of eatings, number of teachings, number of eatings, number of eatings. But life is not moving to the full till it overflows. ஆனால் அவருடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற அளவுக்கு வளருவதில்லை, முன்னேறுவதில்லை. I am not criticizing any meeting. யாரையும் நான் அந்த கூட்டத்தை குறை It is கூறவில்லை. your responsibility, it is my responsibility to see. இது உன்னுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. என்னத்தை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்றால், To which meeting I should go? எந்த கூட்டத்துக்கு நான் போக வேண்டும், To which training I should go? எந்த பயிற்சிக்கு நான் போக வேண்டும், Which will help me எனக்கு உதவி செய்கிற to பயிற்சியா, move life to its full till it overflows. என்னுடைய வாழ்க்கை பரிபூரணமாகி வழிந்தோடுகிற வரையில இருக்கிற கூட்டங்களுக்கு நான் போகிறேனா என்பதை தெரிந்தெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. If the meeting that I attend is not making you to move from one level to other level, why should I attend the meeting? நான் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு முன்னேறாத ஒரு கூட்டங்களுக்கு போனதுனால எனக்கு என்ன பயன் உண்டு? Yes or no? இல்லையா? The problem in Bangalore is people are attending, many people, I'm not criticizing anybody, people are attending only for the sake of money they give. அநேக இந்த பெங்களூர் பட்டணத்தில் அநேகர் கூட்டங்களை சென்று அதில் அட்டெண்ட் பண்ணுவதன் முக்கிய நோக்கம் அங்கு கொடுக்கிற பண உதவி பெற்றுக்கொள்ள. Some people will give watches, some people will give lungi, some people will give some bag. சிலர் வந்து வாட்ச் கொடுக்குறாங்க, சிலர் வந்து லுங்கி கொடுக்குறாங்க, சிலர் வந்து சில பேட் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. Tell once again, some people will give watches, some people will give lungi, some people will give 200, 300 travel bag biryani. Tell ma. சிலர் வந்து என்ன பண்றாங்க, லுங்கி கொடுக்குறாங்க, சிலர் வந்து வாட்ச் கொடுக்குறாங்க, சிலர் வந்து வருவதற்காக போவதற்கான பயண செலவு மற்றும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. If you continue to listen like that, you will become poor. நீ தொடர்ந்து இவ்வளமான காரியங்களை கேட்பீர்களானால், We are raising the mentors in Bangalore. நீங்கள் இப்படி இருப்பீர்களானால், ஆனால் அதுவல்ல நாங்கள் எழுப்புகிற ஒரு who are very very rich. நாங்கள் எழுப்புகிற மென்டர்ஸ் வந்து நல்ல பணக்காரர்களாக இருக்க வேண்டும். How many want to become rich? எத்தனை பேர் பணக்காரராக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Lift up hand brother. கரங்களை உயர்த்துங்க. I will teach after the tea break finance matters. இத குறித்து நான் ஃபைனான்ஸ் குறித்து அடுத்த டீ பிரேக் அப்புறம் நான் உங்களுக்கு Stand up please. எழுந்து நிற்போம். Lift up your hands. கரங்களை உயர்த்தி, Close your eyes. கண்களை மூடி, Lift up your two hands. ரெண்டு கரங்களை உயர்த்தி. My dear pastor, leader, minister. என்னுடைய அருமையான போதகரே, தலைவரே, My dear pastor, leader, minister. ஊழியரே, Are you understanding? புரிந்து கொள்றீங்களா? Are you understanding John 10:10? யோவான் 10:10 புரிந்து கொண்டீர்களா? If you understand John 10:10, இதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களானால்,
You will destroy the works of the life in your life. You will destroy the works of the devil in your life. உங்களுடைய பிசாசின் கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழித்து போடுவீர்கள். You will receive the life of God. தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். You will move to the next level called full. பரிபூர்ண ஜீவனுக்கு நீங்கள் கடந்து போவீர்கள். Next level called overflowing life. அடுத்தபடியாக நிரம்பி வழிகிற ஜீவனுக்குள் நீங்கள் கடந்து போவீர்கள். That's why you should listen continuously. அதனாலே தான் நீங்கள் தொடர்ந்து இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். You should pay the price. இதற்கான விலைக்கிரயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். You should give your time. உங்கள் டைம் நேரத்தை கொடுக்க வேண்டும். You should sow your money. உங்களுடைய விலைக்கிரயத்தை கொடுக்கணும். You should keep away all other unnecessary works. அவசியம் இல்லாத வேலைகளை தவிர்க்க வேண்டும். Then only you will understand and you will come into U batch. அப்போது மாத்திரமே நீங்கள் U batchக்கு வந்து சேருவீர்கள். It is your individual decision, my dear brother and sister. தனிப்பட்ட தீர்மானம் அருமையான சகோதரனே சகோதரியே. Lift up your hands everybody. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. Please pray for yourself. உங்களுக்காக நீங்களே ஜெபிங்க சகோதரனே சகோதரியே. கர்த்தாவே. Say loudly, Lord. ஆண்டவரே. Lord. ஆண்டவரே. I will destroy the works of the devil in my life. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிசாசின் கிரியைகளை நான் அழிக்கிறேன். I want the life of God. இயேசுவின் ஜீவன் எனக்கு வேண்டும். I want the life to its full. அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வேண்டும். I want the life to it overflows. அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே. I must be in the U batch only. நான் U batchல இருக்க வாஞ்சிக்கிறேன். Who knows the mysteries of the kingdom of God? யாருக்கு பரலோக ரகசியம் அங்குதான் கிடைக்கவே ஆண்டவரே. I don't want to be in day batch. day batchல நான் இருக்க விரும்பவில்லை. U batch will pay the price. இந்த U batchல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு விலைக்கிரயத்தை செலுத்துவார்கள். U batch will pay the registration fee. registration fees கொடுப்பார்கள். U batch will adjust their timing. அவர்கள் தங்களுடைய நேரத்தை கவனித்து செலவழிப்பார்கள். U batch will apply the leave. leave அவர்கள் அப்ளை பண்ணுவார்கள். U batch will plan properly and prioritize this time. U batchல இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை ஒழுங்காக நிர்மாணிப்பார்கள், தீர்மானிப்பார்கள். My dear brothers and sisters, I am very sorry to say some of the people who call themselves born again are stuck up in their jobs and businesses. அருமையான தேவ பிள்ளைகளே, தங்களை தலைவர்களாக ஊழியர்களாக சொல்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய பிசினஸ்ல மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are thinking that job is their provider, their company is provider, their business is provider. No, God is our provider. அவர்கள் நினைக்கிறாங்க என்னுடைய வேலை என்னுடைய பிசினஸ் தான் எனக்கு கொடுக்கும்னு சொல்லி, ஆனால் தேவன் தான் நமக்கு யாவற்றையும் கொடுக்கிற தேவன். I am very sorry to say they can't apply leave one day also. How pity they are. அவர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை அவர்கள் எடுக்க அவர்களால் முடியவில்லை. எவ்வளவு வேதனையான காரியம். Very sorry to say. இதை சொல்வதற்கு நான் வேதனை அடைகிறேன். Job is important or God is important? கர்த்தர் முக்கியமா வேலை முக்கியமா? Job is important, life is important. வாழ்க்கை முக்கியமா வேலை முக்கியமா? Business important or life is important? உங்களுக்கு வியாபாரம் முக்கியமா அல்லது ஜீவன் முக்கியமா? They don't want life, they will go to business. After some time they will be so tired, so stressed, they will join in the hospital for 1 week. அவர்கள் இவ்வளவு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வராமல் வியாபாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே சுகவீனம் வரும். அவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுவார்கள். Their time is stolen by devil. அவருடைய நேரம் பிசாசாலே திருடப்பட்டு விடுகிறது. Their money is stolen by devil. அவருடைய பணம் பிசாசாலே திருடப்படுகிறது. Why? ஏன்? They neglected 2 days mentors conference that God is arranging in Bangalore. தேவன் இந்த இடத்திலே நடத்துகிற 2 நாள் போதனைக்கு அவர்கள் வருவதற்கு மனமில்லை. Brothers and sisters, அருமையான சகோதரனே, God is very serious for Bangalore. That's why I am coming to Bangalore. தேவன் பெங்களூரை குறித்து மிகவும் கவலை உள்ளவராக, அதனால தான் நான் பெங்களூர் வருகிறேன். I am not coming for anybody's sake. நான் யாருக்காகவும் இங்கு வரவில்லை பெங்களூருக்கு. I am coming to Bangalore for God's sake and his people's sake in Bangalore. நீங்க வருவது தேவனுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் ஓடி வருகிறேன். Jesus Christ paid the price for everybody in the Bangalore. பெங்களூர் இருக்கிற ஒவ்வொருக்காகவும் இயேசு கிறிஸ்து விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். You are doing the ministry as if Jesus Christ died for your church members only. நீங்கள் செய்கிற ஊழியங்கள் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சபைக்காக மாத்திரம் தான் ஜீவனை கொடுத்தார் என்று நினைக்கிறீர்கள். How can you say your ministry church activities ministry activities only full busy? When are you working for the people outside your church? நீங்கள் உங்களுடைய சர்ச்சிலுடைய காரியங்களை பார்த்துக்கொண்டு அந்த மக்களுக்காகவே காரியங்களை செய்வீர்கள். ஆனால் வெளியே இருந்து மரித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக யார் போவார்கள்? We should destroy the works of the devil in our life first. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும்.
We should destroy the works of the devil in other people's lives also. மற்றவருடைய வாழ்க்கையிலேயும் சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டியது அவசியம். Then only you are doing ministry. அதுதான் ஊழியமானது. Conducting birthday meetings, cottage prayers, fasting prayers, nothing is happening. பிறந்த நாள் கொண்டாடுவது, திருமண நாள் கொண்டாடுவது அல்லது காட்டேஜ் பிரேயர் நடத்துவது போன்ற ஊழியங்களினாலே எல்லாம் நடந்து விடாது. Check up, my dear brother and sister. தயவு செய்து இன்று உங்களை பரிசுத்தம் I am not criticizing anybody. யாரையும் நான் குறை கூறவில்லை. I am helping you to analyze your ministry. உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அழைக்கிறேன். Brother, give the mic to him. உங்களுடைய மைக் அவருக்கு. Brother, please pray. You pray. Thank you, Jesus. Tamil or Kannada, whichever language. Thank you, Jesus. அப்பா இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த செமினாரில் ராஜாதி ராஜா அருமையான ஆண்டவரே அப்பா, அப்பா டீச்சர் அப்பா நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. அவர் பேசினது அப்பா நிரம்பி வழிய வேண்டும், உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே. ஊழியர்களுக்கு அது பாத்திரமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த செக்ஷனை கத்தாவே நீ கொடுத்ததுக்காக நன்றி. உடைய வல்லமுள்ள நாமத்தினாலே, பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அப்பா எவ்வளோ பிரயாசப்பட்டு அவர் வெகு தூரத்துலேருந்து வந்திருக்கிற அந்த தேவதாசரை அப்பா நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிற. இது யாரும் உணராமல் இருக்கிறாங்க அப்பா. அவர் கூட இருக்கிற அந்த அப்பா உண்மையான வார்த்தையை அப்பா மகிமையா அப்பா நம்ம பெங்களூர் பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அநேக பாஸ்டருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியது அநேக பேர் சாத்தான் தடை பண்ணி வச்சிருக்கிறான், வர விடாம தடை பண்ணி வச்சிருக்கிறான் ஆண்டவரே அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த செக்ஷன்ல அப்பா எல்லாருக்கும் பிரயோஜனமா நீ வைத்து கொண்டிருக்கிறீங்க. நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா எங்களை வைக்கிறீங்க ஆண்டவரே. பயன்படுத்துகிற பாத்திரமா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற ஒரு பாத்திரமா, மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிற பாத்திரமா ஆண்டவரே. எங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமா எழும்பும்படி இன்னைக்கு உன் ஒளி வந்தது, எழுந்து பிரகாசி. நீயோ அமர்ந்தது போதும், எழுந்து பிரகாசி. ஓ ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வந்ததுக்காக ஆண்டவரே, வல்லமை இறங்கி வந்ததுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா ஒருபோது நீ கைவிடாத கண்மலையா இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அப்பா மகா வல்லமுள்ள நாமத்தில் இந்த செமினாரை, இந்த செக்ஷனை அப்போ உன் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரை தடைப்பட்ட எல்லா ஜனங்களை கொண்டு வாங்க, ஊழியக்காரர்களை கொண்டு வாங்க அப்பா. சபைக்கு பிரயோஜனமா இருக்கும், பெங்களூர் சிட்டிக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்பா, இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரை நீ பயன்படுத்துங்க. அருமையான ஆண்டவர் ஊழியக்காரை பயன்படுத்துங்க, இன்னும் அதிகமா பயன்படுத்துங்க. அவர் அப்பா மனதுக்கு போக கூடாது ஆண்டவரே. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரு ஆண்டவர், வெறுமையா போக கூடாது அப்பா. உன் ஊழியக்காரை நீ கனப்படுத்துவே, ஒரு அப்பா நீ கனப்படுத்துவீர் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்கள் செய்வீர் ஆண்டவரே அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லா பாஸ்டருங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நீ வல்லமையா பயன்படுத்துங்க ராஜா, மகிமையா பயன்படுத்துங்க ராஜா. இயேசு நாமத்தினாலே அப்பா இவங்க வந்திருக்கிற ஊழியர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா நீ பயன்படுத்துங்க. அவங்க நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழியும் செய்யும் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க, இன்னும் தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் ஆவியானவர் அசைவாடட்டும், ஆண்டோட பிரசனம் அசைவாடட்டும், ஆண்டோட மகிமை அசைவாடட்டும், ஆண்டவர் வார்த்தை அசைவாடட்டும் ஆண்டவரே. நீ பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் கேளு என் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah.